ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குமாரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது. குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ் பகுதியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலாக நம்ம சேனலில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு எல்லாமே பயங்கர குழப்பத்தில் உட்காந்துருக்கோம். அதாவது புது தமிழ் பகுதியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்னு தெரில. ஏன்னா குரூப் 4லேயே வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ குரூப் 2வில் இன்னும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் எல்லோரும் உட்காந்துருக்கோம். பட் நம்ம படிச்சுக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாங்கிற ஒரு மைண்டை கொண்டு வந்துடுங்க. வேறு வழி கிடையாது, படிச்சுத்தான் ஆக வேண்டும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோங்கிறத அடுத்து பார்க்கலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்கள்ல, சேம் அதே பேட்டர்ன் தான். இலக்கணம் 25 வினாக்கள், சொல் அகராதி 15 வினாக்கள், எழுதும் திறன் 15 வினாக்கள், கலைச்சொற்கள் இதில் ஒரு 10 வினாக்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் இதில் பார்த்திங்கன்னா 5 கேள்வி, எளிய மொழிபெயர்ப்பு 5 வினாக்கள், இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்திங்கன்னா 5 கேள்விகள். சரி, ஓகே, நம்ம பார்த்தாச்சு. இதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கணம் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, இலக்கண பகுதியில் என்ன இருக்குது? 25 கேள்வி வரப்போகுது. அப்போ அதிகமான கேள்வி இங்கிருந்து தானே வருது. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, லகர வேறுபாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது, சுட்டெழுத்துக்கள்னால் என்ன, வினாய் எழுத்துக்கள்னால் என்ன, உரிமை பன்மை, இது எல்லாமே வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது, வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினை எச்சம், வினையாளனின் பெயர், அயற்சொற்களை கண்டுபிடிக்கிறது, எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அதை பார்த்தாவே போதும். என்ன குமார் சொல்கிற, இப்போ நடந்த எக்ஸாமில் எங்கேருந்தோ கேள்வி கேட்டிருக்காங்க, நீ ஸ்கூல் புக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகெல்லாம் வந்து தமிழில் எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எல்லா சொற்களையும் நம்ம ஈஸியாக பிரிக்கலாம், எல்லா சொற்களையும் சேர்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், எப்படி சேர்த்துறாங்க, எப்படி பிரிக்கிறாங்கன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த ஐடியாவை வச்சு நம்ம எக்ஸாமை அட்டன் பண்ண வேண்டியது தான். இனி வரும் காலங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம படிச்சுட்டு போகிறதெல்லாம் அங்கே வராது. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதில் இருந்து அங்கே நீங்கள் செஞ்சு ஆன்சரை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எப்படி சேர்த்துறாங்க, எப்படி பிரிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இனி வரக்கூடிய எக்ஸாமெல்லாம் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்காது. எதையுமே மக்கப் பண்ணிட்டு போய் அங்கே ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க மாற்றி மாற்றி கேள்வி கேட்பாங்க, நீங்கள் குழம்பாமல் ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி தான் இனி இருக்க போகுது. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அதை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோலாம் தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒலி வேறுபாடு, மயங்கொலி எழுத்துக்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது பத்தாது, நம்ம வெளி சோர்ஸுக்கும் போகணும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வெளி சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து போட்டுடலாம், சரிங்களா? அதை நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை முடிச்சிடலாம், அப்புறம் வெளி சோர்ஸ்லேருந்து என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் எடுத்து போட்டுடலாம், சரிங்களா? அடுத்து இணை எழுத்துக்களை பற்றி நம்ம இப்போ தான் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. அது வந்து இலக்கண வகுப்பு. ஸோ இணை எழுத்துக்கள்னால் என்ன, சுட்டு எழுத்துக்கள்னால் என்ன, வினா எழுத்துக்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன டாபிக் தான், ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டா போதும், சரிங்களா? அதையுமே கூற்று காரணம் மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது எப்படி, வினையச்சம்னா என்ன, வினை முற்றுனா என்ன, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே டெப்த்தாக கற்றுக்க வேண்டியதுதான். இதை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற டாப்பிக்கை கற்றுக்கிட்டால் போதும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறதுக்கு மாறு, ஒரே வரியில் பதில் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல, மொழித்திறன் பயிற்சின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மொழித்திறன் பயிற்சியை எடுத்து அதை நாம் ஒர்க் அவுட் பண்ணாவே நம்ம இதில் இருக்கிறத கிட்டத்தட்ட 80% கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்முடைய சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து 5 மணிக்கு வந்து கொஷின் வீடியோ போட்டுக்கிட்டுருந்தோம். டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டுருந்தோம். இனிவரும் காலங்களில் மொழித்திறன் பயிற்சியை நம்ம வீடியோவாக போட போகிறோம், சரிங்களா?
அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பகுதி மொழித்திறன் பயிற்சி வீடியோவாக போட்டுருவோம். நீங்கள் தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் வந்து கேள்வியை சொல்லிவிட்டு அப்புறம்தான் ஆன்சரை சொல்லுவேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே நான் சொல்லிடுறேன், நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டே வந்து என்ன டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க, நம்ம டெஸ்ட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? மொழித்திறன் பயிற்சியை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணாவே கிட்டத்தட்ட ஒரு 60-50% பிரச்சனை சால்வ்டு. நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி மொழித்திறன் பகுதியிலேருந்து தான் எல்லாமே வருது. ஓகே, அதை முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சொல் அகராதி. சொல் அகராதியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? எதிர்ச்சொல்களை எடுத்து எழுதுறது, அகரவரிசை இப்படி எழுதுறது, பேச்சு வழக்குன்னா என்ன, எழுத்து வழக்குன்னா என்ன, எல்லாமே பார்த்திங்கன்னா இலக்கணம் தான். ஸோ இலக்கணத்தை இங்கே இருக்கிற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மொழித்திறன் பயிற்சி முடிப்போம், அப்புறம் இலக்கணத்துக்குள்ளே கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எழுதும் திறன். எழுதும் திறனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழித்திறன் பயிற்சி படிப்பீங்க இல்லைங்களா, அங்கே வர்றதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா உயர்த்திணை அக்ரிணை எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். சரிங்களா? தனியாக நீங்கள் படிக்க வேண்டிய தேவையே இருக்காது. அடுத்து கலைச்சொற்கள். கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையே நல்லா பார்த்தா போதும். அதாவது பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் புத்தகம், அப்புறம் 11th 12th இருக்கிற ஜாகிரஃபி, எக்கனாமிக்கு, அந்த மாதிரி பகுதியில் இருக்கிற கலைச்சொற்களையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம டெஸ்ட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க, நான் சொல்லிடுறேன், முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க. நம்ம அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து டெஸ்ட்டு மாதிரி, நான் வந்து முன்னாடி டெஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அது மாதிரி டெஸ்ட்டு போடுவோம், நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணாவே போதும். அடுத்து வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். இதை பொறுத்த வரைக்கும் 5 கேள்வி கேட்க போகிறாங்க. நீங்கள் அதாவது ஒரு பத்தியை கொடுத்து கேட்பாங்க, அதுலேருந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா ஸ்கூல் புக்கு பின்னாடி, அதுக்குள்ளேயே இது வந்துடும். அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இதை கண்டிப்பாக படிக்கணும். திருக்குறள் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம 20 அதிகாரத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கிற அறிஞர்கள், இங்கே இருக்கிற முக்கியமான அறிஞர்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ஸோ நம்முடைய பிளான், என்னுடைய ஐடியா என்னவாக இருக்குன்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு பேக்கேஜாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம மொழித்திறன் பயிற்சி தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். மொழித்திறன் பயிற்சியை ஒவ்வொன்றா முடிச்சுட்டே வந்தோம்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம வந்து என்ன படிக்கிறது ஏது படிக்கிறதுலாம் குழம்பிக்கிட்டு இருக்கிறாம இனி இருக்கிற நாட்களை சரியாக பயன்படுத்தினா தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா எப்படி வேணால் கேட்பாங்க. அதுக்காக 1953 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம அதுக்காக அந்த ஓலைச்சுவடியை படிக்கிறதான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அப்புறம் ஓலைச்சுவடிக்கு போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு 50 கேள்வி வர்றது முக்கியமாக இல்லை 5 கேள்வி வர்றது முக்கியமானு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 50 கேள்வி வர்றது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். இதை நம்ம முடிச்சுட்டு தான் அடுத்து 5 கேள்விக்கு ரெடி பண்ணணும். அதை விட்டுட்டு 5 கேள்விக்கு நம்ம எங்கேயாவது தேடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற 50 கேள்வி விட்டுருவோம். ஸோ இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் பகுதியை நம்ம ஓரளவுக்கு நல்லாவே அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி தானே கேட்பாங்க. சரிங்களா? எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியாது தான், அதான் உண்மை. ஆனால் ஓரளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்குவோம். சரிங்களா? நிறைய பயிற்சி எடுப்போம். பயிற்சி எடுத்திங்கனாவே உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்துடும். நம்ம இனிமேல் வந்து புரிஞ்சு படித்தா தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். ஏன்னா அவங்க மக்கப் பண்ணிட்டு போய் ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் கேட்க மாட்டேன்றாங்க. அதுவும் பாருங்களேன், இப்போ தமிழ்லேயே வந்து கூற்று காரணம் அப்படிலாம் கேட்டு விட்டாங்க. ஸோ இனி வரும் பரீட்சையெல்லாம் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. கூற்று காரணம் நிறைய வந்தாலும் வரலாம். ஸோ நம்ம எதுக்குமே தயாராகத்தான் போகணும். நமக்கு அரசு வேலை வேணும்னா படிச்சு தான் ஆகணும். அவங்க அதான் சொல்ல வராங்க, உனக்கு வேலை வேணுமா படி, அவ்வளோதான் சொல்கிறாங்க. படிக்கிற ஐடியாலஜியை மாற்றி நாம் ப்ராப்பராக படித்தோம்னா பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? நம்முடைய சேனலில் வந்து இந்த சேனலில் வந்து எப்பயுமே இனிமேல் வந்து டெய்லியுமே ஒரு மொழித்திறன் பயிற்சியை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக வைக்க போகிறோம். 6 to 12 புது புக்கு பழைய புக்கு கம்ப்ளீட் பண்ணி தூக்கி எஞ்சிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கணத்தை கம்ப்ளீட் பண்ணி தூக்கி எஞ்சிட்டோம்னாவே ஓரளவுக்கு முடிச்சிடலாம். சரிங்களா? நம்ம இதை தவிர்த்து வெளியெல்லாம் இப்போ போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? நீங்கள் இங்கே நல்லா கற்றுக்கிட்டிங்கனாவே போதும், ஓரளவுக்கு 60% கேள்வியை ஆன்சராக போட்டுடலாம் எக்ஸாமில். மீதம் இருக்கிற 40% நம்ம எப்படி பார்த்தாலும் கொஞ்சமாவது நம்ம கவர் பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு 80-85 அந்த ரேஞ்சுக்கு நம்ம இப்போதைக்கு ட்ரை பண்ணுவோம்.
ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் மீதம் இருக்கிற 5 கேள்விக்கு நம்ம ரெடி பண்ணலாம். சரிங்களா? நம்முடைய சேனலில் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா மொழித்திறன் பயிற்சி வந்து வரப்போகுது. தேவைப்படுறவங்க அட்டன் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான். சரிங்களா? நம்முடைய மெயின் சேனலில் குமார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற மெயின் சேனலில் நம்ம நோட்ஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து ஜிகே பகுதிக்கு நோட்ஸ் போட்டுட்ருக்கோம். அதை வேணால் நீங்கள் பாருங்கள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கிற சமூக நீதி அப்படிங்கிற தலைப்பையும் மண்டல் கமிஷன் அதை பற்றியும் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. அந்த சேனலில் ஃபுல்லாக நோட்ஸ் தான் வரும். இந்த சேனலில் இனிமேல் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? நம்ம முன்கூட்டியே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருவோம். நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்துருங்க. நான் ஏதாவது போஸ்ட் போட்டிருக்குன்னான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லாமே உங்களுக்கு வரும். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு நாள் இதெல்லாம் டெஸ்ட்டு அப்படின்னு போட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேர்ந்து படிப்போம். சரிங்களா? எல்லாருமே சேர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். படிக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். அதாவது தனியாக படிக்கிறத விட எல்லாமே சேர்ந்து படிக்கிறது கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும்ல. ஸோ அப்படி சொல்கிறேன். சரி, ஓகே நண்பா. நம்ம நடந்ததை மறப்போம். இனி நடக்க போகிறத பார்ப்போம். நாளையிலேருந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? நாளைக்கு 6th வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்கிற மொழித்திறன் பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே நண்பா. என்னுடைய ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.